ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், அயனிங் அண்ட் ஃபோல்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாரியில் தான் இன்றைக்கி வந்து நான் ப்ரீ ப்ளீட் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நமக்கு ஒரு சாரீ, அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கிளிப், அப்புறம் சம் பின்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை சாரீக்குனே செப்பரேட்டாக நமக்கு ஸ்டீம் அயன் பாக்ஸ் கிடைக்குது, அது கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாரியில் தான் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு சில்க் சாரீ. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து முந்தான சைடு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பல்லு பார்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு, நீங்கள் நார்மலாக மீடியமாக ஒல்லியாக இருக்கீங்க, இல்லை மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 4 இன்ச் அளவுக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து எடுங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 4 1/2 இன்ச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இங்கே ஒரு ஃபிங்கரில் நான் 4 இன்ச் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். நம்மளோட ஃபிங்கர் வந்து நார்மலாக 3 இன்ச் இருக்கும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச் வந்து ஃபஸ்ட் ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ளீட்லேருந்து நீங்கள் 2 இன்ச் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ப்ளீட் வந்து நீங்கள் 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து 2 இன்ச் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட பாதி அளவு வச்சு நீங்கள் மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு, இது மாதிரி ஒரு டேபிளில் வந்து ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெயிட்டான ஒரு பொருள் வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 1/2 இன்ச் வச்சுட்டு ஃபஸ்ட் ப்ளீட்டும் செகண்ட் ப்ளீட்டும் 4 1/2 இன்ச் வந்து நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட், ஃபோர்த்து தான் வந்து நமக்கு அதில் ஆஃப் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. லீனாக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் நீங்கள் 4 இன்ச் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ப்ளீட் எல்லாமே வந்து ஒரு பாதி சைஸுக்கு 2 இன்ச் எடுத்தால் போதும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு 4 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டும் செகண்ட் ப்ளீட்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து அதில் ஆஃப் வந்து எடுத்துக்கோங்க. மாதிரி கிளிப் இல்லைனா ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வந்து வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பார்டர் சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில சாரியில் பார்டர் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 3 முழம் சைஸ்க்கு வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஒரு கையில் பாதி அளவு வந்து நம்ம 1 முழம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி 3 முழம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பல்லு பார்ட், நமக்கு முந்தானை பார்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாரியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் சைடும் பின் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் 3 முழம் சொன்னல அந்த அளவு எடுக்கிற வரைக்குமே நீங்கள் பின் இது மாதிரி போட்டு நீங்கள் வந்து கிளிப்பு வந்து நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் பார்த்து அயன் பண்ணணும். இல்லைனா நமக்கு கொஞ்சம் உள்ள சூரிங்லாம் இருக்குது, அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்குன்னா நம்ம அயன் பண்ணதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணோன்னா அது நல்லா வந்து சரியாக வராது. 3 முழம் அளவுக்கு நான் எடுக்க சொன்னேன்ல, இப்போ 1 முழம் எடுத்து நான் அயன் பண்ணிட்டேன். அதே ஃபாலோ பண்ணி நான் 2 முழம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம முட்டிக்கு கீழே வர மாதிரி, பின்னாடி நம்ம முட்டிக்கு கீழே வர மாதிரி நம்ம முந்தானை பார்ட் வந்து எடுத்து பல்லு வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நான் சொன்ன அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 முழம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபுல்லாக வந்து நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு நான் இங்கே அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கை வச்சு அளக்கும்போது நமக்கு ஒரு 3 முழம் வந்து கரெக்டாக வந்தால் போதும். அந்த 3 முழம் வந்து கம்ப்ளீட் ஆகிற இடத்துல நம்ம ஒரு பின் பண்ணியிருப்போம். அந்த பின் பண்ணியிருக்க இடத்துல கிளிப் இல்லைனா வெயிட்டான பொருள் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் பார்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து இருக்கணும். எவ்ரி ப்ளீட்ஸ்க்கு வந்து நமக்கு 2 இன்ச் வந்து இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் இடையில வந்து நம்ம 2 இன்ச் வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு செஸ்ட் பார்ட்டில் இருக்க ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அந்த பார்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதை வந்து நம்ம மூவ் பண்ணக்கூடாது. அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லெஃப்ட் சைடு மட்டும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் பார்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்க இந்த ஒரு ஹேண்ட் மாதிரி 3 ஹேண்டு வந்து வைக்கணும். ஸோ 3 ஹேண்ட் வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்து வரையும் நம்ம செஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்க போகிறோம். டூ இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா அயன் பண்ணிக்க போகிறோம். 3 ஹேண்ட் மெஷர்மெண்ட் லென்த் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பின் பண்ணியிருக்கிறதுலேருந்து 3 ஹேண்ட் வந்து நீங்கள் அளந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட் போட்டிருந்த பின்னை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம செஸ்ட் பார்ட்டுக்கு கீழே நம்ம ஹிப் சைடு சுற்றி வருவோம்ல, அந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம 3 ஹேண்ட் வச்சு லென்த் எடுத்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கும் இடையில 3 இன்ச் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. மொத்தம் செஸ்ட் பார்ட்டுக்கு 3 ஹேண்ட் லென்த்து, செஸ்ட் பார்ட்டில் இருந்து அதுக்கு கீழே வந்து 3 ஹேண்ட் லென்த் வந்து நீங்கள் அளவு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம செஸ்ட் பார்ட்டுக்கு 3 ஹேண்ட் லென்த், அதுக்கப்புறம் செஸ்ட் பார்ட்டில் இருந்து கீழே ஹிப் பார்ட் வரையும் ஒரு 3 ஹேண்ட் லென்த் வச்சு நம்ம நல்லா ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு கீழே நம்ம ஒரு 5 ஹேண்ட் வந்து எடுக்க போகிறோம். நான் இங்கே அளக்குற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு 5 ஹேண்ட் எடுத்து அங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த பின் வந்து நீங்கள் எடுத்துடலாம். நான் ஹிப் பார்ட்டில் முடிகிற பின்லேருந்து ஒரு 5 ஹேண்ட் எடுத்து அங்கே வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கரெக்டாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஹிப் சைடு நம்ம இன்செர்ட் பண்ணுவோம்ல, அந்த பார்ட் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ நான் உங்களுக்கு அளக்கிற மாதிரி 1 மீட்டர் அளவுக்கு வந்து விட்டுடுங்க. இப்படி உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு உங்களோட கையை இன்னொரு சைடு வந்து நல்லா லென்த்தாக நீட்டி 1 மீட்டர் அளவுக்கு விட்டுட்டு, உங்களுக்கு வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா 1 மீட்டரோட ஒரு ஹேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒல்லியாக இருக்காங்க, மீடியமாக இருக்காங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு விட்டுடுங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா அந்த 1 மீட்டர் கூட ஒரு ஹேண்ட் அளவு சேர்த்து விட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஹிப் இன்செர்ட் பண்ணுற பார்ட்டில் அளவெடுத்து ஒரு பின் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட ஹிப் பார்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பின் போட்டிருப்போம்ல, ஸோ அந்த பின்னுக்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து இப்போ நம்மளோட சாரியோட சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இது மாதிரி நம்மளோட ஹிப்பை சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கையில் பிடிச்சிட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கோணலாக வராமல் ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைனா வந்து அலைன்மெண்ட் மாறி மாறி முன்னையும் பின்னையும் வந்துடும். இந்த மாதிரி சென்டரில் வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ ஒவ்வொரு சாரிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ளீட்ஸ் வரும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரே ஒன்று மேலே வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற அந்த லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக இது மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. அங்கே இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு பின் போடும்போது அது வந்து எல்லா ப்ளீட்ஸும் அங்கே தான் வந்து வரும். நமக்கு வந்து அது ஈஸியாக வந்து அலைன்மெண்ட் ஆகிடும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி நேராக வச்சுட்டு டேபிள் மேலே வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் தரையில் பண்ணுறீங்க அப்படின்னா தரையில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக டைட்டாக ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெயிட்டான பொருள் வந்து வச்சுட்டு இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அலைன் பண்ணி பின் பண்ணியிருப்போம்ல, அதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் எடுக்கணும். இப்போ ஏதாவது சாரியில் ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஏதாவது பார்டர்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து ஃபஸ்ட் ப்ளீட்ஸில் வந்திருக்கோ அதே ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைனா முன்னையும் பின்னையும் வந்துடும், நமக்கு ப்ளீட்ஸ் வந்து ஒழுங்காக நமக்கு வந்து வராது. ஸோ அதுக்காக அதே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் பார்ட்டில் ஒரு 3 பின் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் லாஸ்ட்டு 3 பின் வந்து போட போகிறோம். நீங்கள் சாரீக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீம் அயன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வந்து வரும். இப்போ நம்ம ஃபைனல் வரைக்கும் இதே ஃபாலோ பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து கோணலாக எடுத்துருவாங்க, முன்னையும் பின்னையும் எடுத்துருவாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இது மாதிரி நல்லா ஈவனாக நல்லா வந்து அலைன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி ஒன்று மேலே இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி முன்னையும் பின்னையும் அலைன் பண்ணிக்கோங்க. உங்களோட கை வச்சே நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கு உள்ளேயுமே நீங்கள் வந்து ஈவன் பண்ணி விடும்போது உள்ளே ஏதாவது சுருக்கம் இருந்துச்சுன்னா நல்லா அதெல்லாம் போயிட்டு நமக்கு அயன் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து ஈவனாக வந்துடும். அவ்வளோதான், சென்டர் பார்ட்டில் 3 பின் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எல்லாமே வந்து அயன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஃப்ளீட் எடுத்து அயன் பண்ணியாச்சு, ஃபோல்டிங் தான். இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதை டேபிள் மேலே வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க பார்ட் எடுத்து இந்த சைடு விட்டுடுங்க. அதாவது நம்மளோட ஹிப்பில் இன்செர்ட் பண்ணுவோம்ல, 1 மீட்டர் விட்டுருந்தோம்ல, அந்த 1 மீட்டரை இந்த சைடு எடுத்து விட்டுட்டு நம்ம சென்டர் ப்ளீட்ஸை ஒரு டைம் திருப்பி போட்டுக்கோங்க. இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஈஸியாக பண்ணிடலான்னு தோணும். பட் நம்ம பண்ணும்போது தான் ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 சாரீஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கண்டினியூஸாக அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணிவிட்டு உள்ளே பண்ணுற ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளேயே வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது வெளியில் வந்து வராமல் இருக்கும்.
அந்த ஒரு மீட்டரையுமே இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹிப் சைடு நம்ம முந்தான பார்ட் இருக்குல்ல, அதையும் எடுத்து இது மேலேயே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஃபோல்டிங் வருதோ அத்தனை ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட செஸ்ட் பார்ட்டுக்கு கீழே ஹிப் பார்ட்டுக்கு ஒரு அளவு எடுத்து பண்ணோம்ல, அது எல்லாமே உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். நம்ம ஷோல்டர் பின் வந்து இந்த சைடு நம்ம மடிச்சிருக்கிற இடத்துல வந்து தொடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்ல, அது மாதிரி வந்து தொடணும். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஃபாக்ஸ் ஃபோல்டிங் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு இருந்து இது மாதிரி வந்து எடுத்து ரெண்டே 2 தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஃபோல்டிங்லாம் பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த சைடு விட்டுடுறோம். விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சுற்றி சாரீல நீ பின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து சாரீக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். 2 டைப்பாக இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே நல்ல ஒரு அவுட்கம் வந்து வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.